ஸோ இங்கே பார்த்துட்ருக்கீங்க பேக்கிங் சோடாவும் ஃபெவிக்விக்கும் சேர்ந்து இப்போ வந்து பஞ்சரை வந்து ஒட்டிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து காற்றடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஃபிக்ஸ் வந்து டெம்ப்ரரி ஃபிக்ஸ் தான். பட் இருந்தாலும் வந்து நம்ம எங்கேயாவது லாங் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேக்கிங் சோடாவையும் ஃபெவிக்விக்கை வந்து பேக்கிங் சோடாவை நல்லா பவுடர் பூசிட்டு அதுக்கு மேலே ஃபெவிக்விக் போட்டிங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு இந்த ஹோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுது. இங்கே பாருங்க. ஸோ இப்போ இங்கே காற்று வந்துட்டு இருந்தது இந்த இடத்துல. ஸோ ஆல்ரெடி பஞ்சர் போட்ட இடத்துல லீக் ஆகிருந்தது. அந்த லீக்கை வந்து ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை சப்போஸ் பஞ்சர் ஆகிடுச்சு, ஆணி குத்திச்சுன்னா அந்த ஆணி எடுத்துகிட்டு அந்த ஹோலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது டெம்ப்ரரி ஃபிக்ஸ் தான். இந்த ஒட்டின டயர் வந்து நான் மாற்றிட்டேன். இப்போ வந்து போட்டிருக்கிறது வந்து புது டயரு. ஸோ டெம்ப்ரரி ஃபிக்ஸ் தான், அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டயருக்கும் முன்னாடி இருந்த டயருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் 70 mm, அது வந்து 60. ஸோ கொஞ்சம் ஹைட் வந்து இது ஏறும். பட் வித் எல்லாமே சேம் தான். இந்த பைக் வந்து FZ 153cc 2012 மாடல். ஸோ இப்போ வந்து இந்த டயரை சேஞ்ச் பண்ணியாச்சு. நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, அது டெம்ப்ரரி ஃபிக்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதையே வச்சுட்டு நம்ம வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணாதீங்க. ஸோ அதை நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. பை கைஸ்.